In this video, we are going to see about investment criteria. So, the investment criteria is the problem of determining the best utilization of investment resources to minimize capital intensity to maximize social marginal productivity of capital and employment absorption. இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது வந்து ஒரு வழிமுறை எதுக்குன்னா ஸ்கேர்ஸாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரிசோர்ஸ் அதாவது இன்புட் எப்படி யூஸ் பண்ணால் நேஷ்னல் இன்கம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ப்ரைவேட் கம்பெனினா அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் மட்டும்தான். அதனால் அது வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து நேஷ்னல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் நேஷ்னல் எக்கானமி இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா வந்து 6 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. எதை பொறுத்துனா அதோட அவுட்புட்டை பொறுத்து, எதுக்காக எதையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எதை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக 6 டைப் பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி க்ரைட்டீரியா. It states that efficient allocation of investment can be attained by equating the marginal productivity of investment in its alternative uses. இதில் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஈக்குவேட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா. அக்கார்டிங் டு திஸ் க்ரைட்டீரியா, the principal objective of investment is to raise capital per unit of labor. Economic development of a country should aim at raising the present level of investment. This is possible only a great part of increased income is reinvested. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணோம்னா பெர் யூனிட் ஆஃப் லேபரை பொறுத்து, அப்புறம் வந்து இப்போ நேஷ்னலோட இன்கம்மை பொறுத்து அதை பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்கம்மாக கிடைக்கிற மணியவே மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Third one, capital turnover criteria. According to this criterion, investment should be so made that high turnovers realized even from low investment of capital and more people are employed. There is scarcity of capital in underdeveloped countries, so that labor intensive techniques should be adopted. Accordingly, maximum outcome is to be realized from a unit of capital invested. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணி அப்புறம் வந்து பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் இது ரெண்டையும் பண்ணால் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட. ஃபோர்த் ஒன் வந்து டைம் ஃபேக்டர் க்ரைட்டீரியா. அக்கார்டிங் டு திஸ் க்ரைட்டீரியம், டைம் ஃபேக்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் இன் அ சாய்ஸ் ஆஃப் டெக்னிக். பிஃபோர் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் an enterprise, it should be ascertained how long would it take for realization of output. If the choice is to be made between any two programs of investment, the one that yields higher output within the stipulated time should be preferred to the other. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டைம் ஃபேக்டரை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். எது ஷார்ட் டைமில் ஹை ஈல்டு கொடுக்குதோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Fifth one, investment criterion to control specific problems. It is another form of reinvestment criterion. Its objective is to undertake stable economic development by controlling specific problems arising during the process of economic development. இது வந்து another form of reinvestment criterion. இந்த மெயின் மோட்டிவ் என்னென்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் அரைஸ் ஆகிற ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக. Sixth one, employment absorption criterion. This criterion attempts to increase employment opportunities. The investment policy should be so formulated as to increase employment opportunities to the great possible extent. Capital saving and labor intensive projects should be allocated prior to achieve these objectives. This will increase the employment rate. இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுவும் கிரேட் பாசிபிள் எக்ஸ்டென்ட் வரைக்கும். கேபிட்டல் சேவிங், லேபர் கன்சியூமிங், லேபர் இன்டென்சிவ் ப்ராஜெக்ட்லாம் அலோகேட்டட் ப்ரியர் முதல்லையே அலோகேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.